பரிசுத்த பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். இன்றைக்கும் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தையை நீர் மையப்படுத்தி கொள்ளும், எங்களோட இடைப்படும். அந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை நீர் பிறப்பித்து, இனி என் ராஜ்யம் இந்த புதிய கட்டளையின் மூலமாகத்தான் செயல்பட போகிறது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, இன்றைக்கும் ராஜ்யத்தை மேன்மைப்படுத்த, ராஜ்யத்தை வளர்த்திட அடிமையிலாக எங்களையும் தெரிந்து கொண்டு, எங்களுக்கும் கற்றுக் கொடுத்து, எங்களையும் பலப்படுத்தி, எங்களையும் நீர் தைரியப்படுத்தி உடைய ஊழியத்தை எங்கள் கையில் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். இதோ இந்த தியானத்தை நாங்கள் துவங்குகிறோம். இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. என் வாயின் வார்த்தைகள் மக்களுக்கு பிரயோஜனமே படாது. வார்த்தைகளை தான் நாங்கள் பேச போகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் பிரயோஜனமாக இருக்க, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் வழி செய்வீராக. இதற்கு முக்கியமாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் முழுமையாக சரணடைந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 13ஆம் அதிகாரம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அதிகாரம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன். அன்பின் ஊழியன் இயேசு என்கிற தலைப்பில். அன்பின் ஊழியக்காரன் இயேசு. இந்த பூமியில் நிறைய பேர் ஊழியம் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய போகிறார்கள். ஆனால் யாருமே நம் இயேசு ஊழியம் செய்தது போல செய்ததே இல்லை. அவர் மிகவும் ஒரு அருமையான ஊழியம் செய்தார். ஒரு சில கம்பேரிசன்ஸ் வச்சு பார்த்துப்போம். மோசே ஊழியம் செய்தார். மோசேயோட அப்ரோச், மோசே ஊழியம் செய்த விதம், இயேசு ஊழியம் செய்த விதத்தை சும்மா அப்படி யோசித்து பார்த்தோம்னா, மோசஸை விட எக்ஸலண்ட்டாக ஜீசஸ் செய்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. மோசஸ் தான் வாழ்ந்த காலத்தில் ஏற்கனவே 30 லட்சம் பேருக்கு ஊழியம் செய்தார். இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் கோடிக்கணக்கான பேருக்கு ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, இந்த 2000 ஆண்டுகளாக இன்று வரை நமக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அன்பின் ஊழியனாக இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு காட்சி அளித்திருக்கிறார், எத்தனையோ பேருக்கு காட்சி அளிக்காமலே உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் இஸ் ரியலி த லவ்விங் சர்வன்ட் ஃபார் காட். நமக்கு ஊழியம் செய்கிறார், நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறார், நமக்கு உதவி செய்கிறார். என்றாலும் அவர் தேவனுடைய ஊழியனாக இருக்கிறார். ஒரு ஊழியம் என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது 2 பகுதிகளை நாம் படிக்க போகிறோம். ஒரு பகுதி, God is preparing us to do ministry. ஊழியம் செய்வதற்கு நம்மை ட்ரைனிங் கொடுக்கிறார். இன்னொரு பகுதி நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, God is preparing us for glory. மகிமைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஊழியமும் எக்ஸலண்ட்டாக இந்த பூமியில் செய்ய வேண்டும். நம் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுதும் பிதாவாகிய தேவனிடத்தில் போய் சேர வேண்டுமே, அதற்காக மகிமைக்காகவும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ God is going to prepare us for 2 phases of our life. Number 1 will be, He will be preparing us for ministry. God will be preparing us for glory. நம்மை மகிமைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஷாሎም ஷாሎም ஷாሎም. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை கோடியாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த 13ஆம் அதிகாரத்திலே முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் ஊழியன் என்று சொன்ன பாருங்க. அவரோட பிரின்சிபல், அவருடைய கொள்கை ஒன்றை சொல்லுகிறார். பைபிள் ஃபுல்லாக நிறைய கட்டளைகள் இருக்குங்க. 611+2 டோரானாலே 611 அர்த்தம். 611 கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் சேர்ந்து +2 ஜீசஸ் கொடுக்குற இந்த 2வது சேர்ந்து. இதில் சீஷர்களை ட்ரெயின் பண்ணிட்டார், அவர்களை டிசைபிள் பண்ணிட்டார். தே ஆர் ரெடி டு கோ ஃபார் மினிஸ்ட்ரி. அவர்களை ஊழியத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்திட்டார். தே ஆர் ரெடி. அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் பைபிள் தெரியும் அவங்களுக்கு. அற்புதம் செய்ய தெரியும், அடையாளம் செய்ய தெரியும், காற்றையும் கடலையும் அதட்ட தெரியும், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்க தெரியும். எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஜீசஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். ஒருவேளை சமயம் வந்து அவங்க அதை செய்வாங்க. மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்புவாங்க. எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் சுத்தமாக்கக்கூடிய பவர் இருக்கிறது. எல்லா பிசாசுகளையும் துரத்தக்கூடிய வல்லமை அவர்கள் கையில் இருக்குது. இப்போ அவங்க டேக் ஆஃப் ஆகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறார். எளிமையை கற்றுக் கொடுக்கிறார். யூ ஷுட் பி ஹம்பிள் லைக் மீ. என்னை போன்று தாழ்மையாய் இருக்க வேண்டும். எல்லாரும் நடந்து போகும்போது ஜீசஸ் தான் பெரிய ராஜாவாச்சே, அவர் மட்டும் குதிரையில் அழகாக போயிருந்துருக்கலாமே.
போயிருந்துக்கலாம்ல. ஜீசஸ் ஒரு பெரிய குதிரையில், 12 சீஷர்கள் 12 குட்டி குதிரையில், மீதி பொதுமக்கள் அங்கங்கே ஊர் ஊராக தானே இருக்க போகிறாங்க. இவங்க மட்டும் குதிரையில் ஊர் ஊராக போக நடந்து வந்திருக்கலாமே. ஒரு பிரம்மாண்டமும் இல்லாதபடி எல்லாரும் நடந்ததை போன்று நம் இயேசுவும் நடந்தார். அவரோட 12 சீஷர்கள் நடுவில் இயேசு இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அவரும் அவர்களை போன்றே இருந்தார். ஒரு கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கும்போது ஜீசஸ் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு கூட போடல. ஒருவேளை அவங்கள மாதிரியே ட்ரெஸ் வாங்கி போட்டிருப்பாரோ, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சேம் கலராக இருந்திருக்குமோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ எளிமையாக இருந்த இயேசு இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒன்று சொல்லித்தரார். நீ என் ஊழியத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேனா, என் ஊழியத்தை கட்டணும்னு நினச்சேனா, நான் சொல்கிறபடி என் வீடு கட்ட நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேனா, உனக்கு தாழ்மை அவசியம். நீ தாழ்மையான ஒரு ஊழியனாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் சேலஞ்ச், நம்ம உலகத்தில் உள்ள மற்றவர்களைப் போல ஒரு வித்தியாசமாய், பெருமையாய், மேன்மையாய், மேலோட்டமாய் அல்லது ஆதிக்கமாய் மிகவும் திறமை உள்ளவர்களைப் போல காட்சியளிக்க போகிறோமா? இயேசுவை போல எளிமையாக இருக்க போகிறோமா? He has chosen the path of humility, humbleness. தாழ்மையாய் போனார். நாமும் இதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து இயேசு செய்து காட்டப் போகிறார். பஸ்கா பண்டிகை வந்து விட்டது. வேதத்திலே 7 பண்டிகைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. த ஃபீஸ்ட் ஆஃப் த லார்ட், ஃபீஸ்ட் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்ட 7 பண்டிகையில் ஒரு பண்டிகை ஜீசஸ்க்கு ரொம்ப டச் பண்ணுற ஒரு பண்டிகை, அதுதான் பஸ்கா பண்டிகை. என்றைக்கு பஸ்கா ஆடு பலியிடப்பட போகிறதோ அன்றைக்கு இயேசுவோட உடம்புல இந்த ரத்தம் சிந்தப்பட போகிறது. ஸோ பஸ்கா பண்டிகை வந்துருச்சுன்னா ஜீசஸ், இயேசு என்கிற தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். ஸோ அதற்கு முந்தின நாள், அதற்கு முந்தின வாரம் கரெக்டாக பஸ்கா பண்டிகை வருகிற அந்த 1 வீக்லேருந்தே வேலைகள் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஜீசஸோட டீச்சிங்கில் ஒரு மாற்றம், ஜீசஸோட ப்ரேயரில் ஒரு மாற்றம், ஜீசஸ் லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது போல் நமக்கு தெரிகிறது. ஆக பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாளிலே இயேசு பஸ்கா பண்டிகையை கொண்டாடிட்டார். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவரே பலியிடப்பட, அவரே ஆடாக மாற போகிறார். அதனால் அவர் கொண்டாடணும்னா எப்போ கொண்டாடணும்? ஜஸ்ட் 1 டே பிஃபோர். அதை தான் லாஸ்ட் சப்பர்னு சொல்லுவோம். அது கடைசி ரா போஜனம். ஓகே, இந்த பஸ்கா பண்டிகையில் வரும்போது 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 சீஷர்களை அமர வைத்து இருக்கிறார். ஓகே, இந்த பஸ்கா பண்டிகையுடைய ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெரியும். புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, அதே போல் 1 வயது தீயினால் சுட்ட ஆட்டிறைச்சி, இதை தான் சாப்பிட வேண்டும். இந்த வேலை வந்து விட்டது. த டைம் ஹேஸ் கம். இயேசு அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் முடிஞ்சு, வருஷம் முடிஞ்சு, அவர் பிறந்து 33 ஆண்டுகள் முடிய போகிறது. இப்போ என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு? ஹவர்ஸ். இன்னும் சில மணி நேரம், 23 மணி நேரம், 24 மணி நேரம் இருக்குது. இனி ஹவர்ஸாக ஹவர்ஸு 23, 22, 21 அப்படின்னு வருகிற அந்த நேரத்தில் அந்த வேலை வந்தது என்று அறிந்து அவர் இந்த உலகத்தை விட்டு போக போகிறார் என்பதை அறிந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் சாக போகிறார், உயிர் விட போகிறார் என்றெல்லாம் இந்த இடத்துல யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடாதபடிக்கு அவர் இந்த உலகத்தில் இருந்து பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது. மறிக்கிறத பெருசாக பார்க்கல. நான் திரும்பி எங்கே போக போகிறேன்? கரெக்டாக 33 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட இருந்தேனே அந்த இடத்துக்கு போகிறேன். நான் நினைக்கிறேன் பிதாவோடு கூட பரலோகத்தில் இயேசு இருக்கும்போது பிதாவாகிய தேவன் சொல்லியிருப்பார். நான் நினைக்கிறேன், ஜீசஸ் நீ கண்ணை முடிக்கோ, இப்போ மரியாள் வயிற்றில் நீ குழந்தையாக பிறக்க போகிற. ஜீசஸ் கண்ணை முடிப்பார், இங்கே குழந்தையாக பிறந்துட்டுருப்பார். பார்த்தா நல்லா இருந்திருக்கும், வெயிலாக இருந்திருக்கும், ஒரே சண்டையாக இருந்திருக்கும், சுற்றி சாத்தானுங்க இருந்திருக்கும், எல்லாத்தோட போராட்டம், அந்த ஏரோது கொலை செய்கிறான். இதையெல்லாம் அந்த குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்து 33 ஆண்டுகள் முடிந்தது. இப்போ சாக போகிற தருணத்தில் மரணத்தை பற்றி யோசிக்காதபடி மரணத்துக்கு பிறகு தான் பிதாவிடத்தில் போகிறோமே அதை பற்றி யோசிக்கிறார். இது எதை விளக்குகிறது என்றால், கிறிஸ்தவர்களுக்கு சாவு என்பது ஆதாயம்தான். ஆமேன். டெத் இஸ் கோயிங் டு பி எ கெயின். இயேசுவே நமக்கு கெயின் தான். ஆமேன். இயேசு நமக்கு ஆதாயம், அதே போல் மரணம் நமக்கு ஆதாயமாக தான் இருக்க போகிறது. வைத்து ஜீசஸ் ஃபர்ஸ்ட் வர்ஸில் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இப்போ ப்ராப்ளமே அன்பு தான். கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணும்போது அன்பு 1 மாதத்தில் இல்லை,
ஒரு வருஷத்தில் சுத்தமாக இல்லை, பேருக்கு கட்டிக்கணுமே, கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கிறோம். ஆக அன்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு, பேச்சு மாறுகிறது, எல்லாமே முடிஞ்சு போகுது. ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை. ஸ்டார்டிங்கில் வச்சாரே, முடிவு பரியந்தம் வைத்தார். தாயின் கருவில் இருக்கும்போது அன்பு வைத்தாரே, மரிக்கும் போதும். ஒரு குழந்தை யாரோட குழந்தையாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கா? வரவங்க போகிறவங்களாம் தூக்குறாங்க, வரவங்க போகிறவங்களாம் விளையாடுறாங்க. அந்த குழந்தைக்கு 90 வயசு ஆகிடுது. எத்தனை வயசு ஆகிடுது? அப்போ வரவங்க போகிறவங்களாம் ஓரம் போகிறாங்க. ஐயோ அங்கே ஒரு தாத்தா இருக்குது, கிட்ட போகுத. ஐயோ அங்கே பாட்டி இருக்குது, வயசானது, அது ரொம்ப கத்தும், அதுவே அப்படியே பாத்ரூம் போய்க்கும், அதுவே சிரிச்சிட்டு இருக்கும், அது துணியெல்லாம் கழட்டி போட்டு அப்படி இப்படி இருக்கும், கிட்ட போகாதுன்றாங்க. அதே குழந்தை 90 வயசுக்கு முன்னாடி இருக்கும்போது அதே தான் பண்ணுது, கத்துது, அது பாத்ரூம் போய்க்குது, யூரின் பண்ணிடுது, ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டுடுது. அப்போ பார்க்குறவங்க 90 வயசில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதே அன்பு வைக்கக்கூடிய மக்கள் பூமியில் இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த ஒரு வயசு இருந்த குழந்தை 90 வயசு ஆகும்போது அதன் மீது அன்பு வைத்தவர்கள் உயிரோடு இல்லை. ஒருவேளை அந்த குழந்தையோட அப்பா 160 வயசில் உயிராக இருந்தாருன்னா இந்த 90 வயசு குழந்தைய உயிராக பார்த்துக்குவார். ஐயோ இல்லை 110 வயசில், எனக்கு 20 வயசில் பிறந்த குழந்தை, அவனுக்கு 90, எனக்கு 110, நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், பிள்ளையை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களாம் இல்லை. ஆனால் இயேசு மட்டும் ஆரம்பத்தில் வைத்த அன்பு, சொல்லுங்கள், முடிவு பரியந்தம். He loved them unto the end. கடைசி வரைக்கும் அன்பு வைத்தார், லாஸ்ட் வரைக்கும். சீமோன், என் பின்னே வருவாயாக, நீ உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன். கூப்பிட்டாரா? மத்தேயு வரி வசூலிக்கிறவனாக இருந்தான், என் பின்னே வானார், வேலையை விட்டுட்டு வந்தான். ரைட், நீங்கள்லாம் கிளம்புங்க, நீங்கள்லாம் சரியில்லை என்று சொல்லலை. 3 வருடங்கள் அப்படியே அன்பு வைத்தார். The servant with love, the servant of God who is prepared to serve with humbleness, with humility. ஆமென். முடிவு பரியந்தம் எதை வைத்தாரா? அன்பு. இப்போ ஜீசஸ் கடைசி வேளையில் ஸ்டார்ட் பண்ணுவது அன்பு. ஆமென். ஸ்டார்டிங்கில் வைத்ததும் அன்பு, முடிக்கும் போதும் அன்பு. நமக்கும் கர்த்தர் அன்பை கொடுக்குறார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம வச்ச அன்பு, நீ உன்னோட அன்பை கொடுன்னு கர்த்தர் சொல்ல, நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என் பிதாவின் அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், நீங்களும் என் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. நம்ம அன்பு கணக்கு போட்டு தான் செய்வோம். நம்ம அன்பை நம்ம செலவு பண்ண போகிறதில்ல, யாரோட அன்பை தான் சொல்ல போகிறோம். அப்போ ஆபத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கவலைப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்ல போகிறதில்ல, கவலைப்படாத, இயேசு இருக்கிறார் என்று சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன்னு எல்லாருக்கையும் சொல்ல வர வேலை நமக்கு இல்லை, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுகிற வேலை தான். We are like a channel. இயேசு பிதாவினிடத்தில் பெற்ற அன்பை தம் சீஷர்களுக்கு கொடுத்தார். ஆமென். இந்த செய்தியை நான் 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். டைட்டில், இயேசு அன்பின் ஊழியனாய் இருந்தார் என்பதாக பேசி கொண்டிருக்கிறேன். 2 பகுதியாக பிரிக்கிறேன். ஒன்று ஊழியத்துக்கான ஆயத்தம், மற்றொன்று மகிமைக்கான ஆயத்தம் என்று. இதிலே 3 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். 1 to 17 வரைக்கும் கால்கள் சுத்தமாக இருந்தால், லிசன் பண்ணுங்கள், கால்கள் சுத்தமாக இருந்தால் அந்த மனிதன் ஊழியத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்பதாக கற்றுத்தரப்போகிறார். நான் விளக்குறேன். பிறகு கால்கள் சுத்தமாக இருந்தாலும், கவனிங்க, கால்கள் சுத்தப்படுத்தப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவன் ஊழியத்தை விட்டு போகிறான் என்பதை 18 to 30 வரைக்கும் பேச போகிறேன். 31 to 38 வரைக்கும் நீ ஊழியத்துக்கு ஆயத்தமாகி விட்டாய், அன்பை கையில் பிடித்து கொண்டு புறப்பட்டு போ என்று சொல்ல போகிறார். 31 to 38. இதை இங்கிலீஷில் சொல்கிறேன். The feet are clean, ready for take off. 18 to 30. The feet are still clean, but he left off. 31 to 38. Take off. The final minute is there. Start with love. கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறாய், நான் என் வாழ்க்கையை முடிக்கப் போகிறேன், என் ஊழியத்தை உன் கையில் தரப்போகிறேன். அன்பு என்கிற அந்த ஒரு இப்போ ஆண்டவர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை அன்பு என்கிற கரங்களினால் பெற்றுக்கொள், அன்புள்ளம் கொண்டு பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறது போல அன்பு 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 என்பதாக சொல்லி கடைசி பகுதியிலே பிரிக்க போகிறோம். He loved, he is loving, he will love. அவர் நேசித்தார், அவர் நேசித்து கொண்டிருக்கிறார், அவர் நேசிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நேசித்தார், அவர் நேசித்து கொண்டிருக்கிறார், அவர் நேசிப்பார். எப்படி வச்சுக்கலாம்? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நேசித்தார்,
நேசித்து கொண்டிருக்கிறார், நேசிப்பார். He has loved, he is loving, he will continue to love. ஆமென், ஹல்லேலூயா. மக்களுக்கு இயேசு அநேக நன்மைகள் செய்தாராங்க. அந்த அநேக நன்மைகளில் பிரதானமான நன்மை, அவர் மக்களை நேசித்தார். தன்னோடு இருக்கிற சீஷர்களுக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது போய் நின்று அவர்களுக்காக வக்காலத் வாங்கினார். அவங்க கை கழுவாமல் சாப்பிட்டா உனக்கு என்ன என்று கேட்டார். அவங்க சாப்பிடுவாங்க. கால் கழுவலையே உங்கள் சீஷர்கள், தலையில் என்ன வைக்கிறது இல்லையே, ஓய்வு நாள் ஆயத்தப்படுது, எல்லாருக்காக வக்காலத்து வாங்கினார். ஒரு ஏழை பெண், அவள் ஒரு அனாதை, அவளை பாவத்தில் கையும் மையுமாக பிடித்து கொண்டு வந்து கல்லெறிந்து கொலை செய்யும்படியாக அவளை அமர்த்தி வைத்திருந்தார்கள். அவளையும் அவர் காப்பாற்றி விட்டார். ஏழைகளையும் பாவிகளையும் அனாதைகளையும் எல்லாரையும் காப்பாற்றி நல்வழிப்படுத்தி அவர்களை பரலோகம் கூட்டி கொண்டு போகிற இயேசு எத்தனையோ நன்மைகள் எல்லாருக்கும் செய்தார். எல்லாரையும் எழுப்பி 5 அப்பம் 2 மீனை உட்காந்து சாப்பிட்டாங்க. அந்த 5000 பேரை கூப்பிட்டு கேட்டால் கூட ஜீசஸ் உங்களுக்கு என்னங்க கொடுத்தாருனா, எனக்கா 10 பிரெட்டும் ஒரு 4 துண்டு மீனும் கொடுத்தார் என்று சொல்வதை விட இயேசு என்னை நேசித்தார் என்பதைத்தான் அவர்கள் சொல்வார்கள். அந்த 12 சீஷர்களை கூப்பிட்டு இயேசு என்னப்பா அப்படி செய்தார் என்றால், என்னை நேசித்தார் என்பதை தான் சொல்வார்கள். He chose them, he gave to them the love and he gave it to them till eternity. கடைசி வரைக்கும் கொடுத்தார். He conquered his people with his love. மக்களை அன்பினால் அவர் மேற்கொண்டார். மக்களை அன்பினால் அவர் ஆளுகை செய்தார். People yielded to him because of his love. மக்கள் தன்னையே அவர் தலைவனாகிய இயேசுவிடம் தங்களை விற்று விட்டார்கள், தங்களையே விட்டு கொடுத்து விட்டார்கள். காரணம் அவருடைய அன்பு. அவர்களுக்கு தெரியும், இந்த இயேசு என்கிற மகான் என் வாழ்க்கையை துவக்கும் போது என்னை நேசித்தார், என் வாழ்க்கை முடியும் போதும் அவர் என்னில் அன்பாய் தான் இருப்பார். வசனம் சொல்கிறது, தாயின் கருவில் உருவேற்படுவதற்கு முன்பதாக நம்மை பெயர் சொல்லி அழைத்த தெய்வன். ஹல்லேலூயா. ஆமாங்க, சிங்கிள் செல், ஒரு அணு, கண்ணுக்கு தெரியாத 1 நேனோமீட்டர் சைஸில் தான் நம்ம உருவாகிறோம். ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் தனித்தனியாக டெவலப் ஆகணும். ஒன்றும் தனித்தனி சிஸ்டம். நம்ம பாடியில் உள்ள ஒரு அணு, கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு. ஆமாம், உலகத்திலே ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி வந்து ஃபோர்டு ஃபேக்ட்ரி இருக்கான். எத்தனையோ கிலோமீட்டர் சொன்னாங்க. என்னோடய ஞாபகம் சிறந்தால் 1000 ஏக்கர்ஸ்க்கு மேலே உள்ள ஒரு கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது. அந்த கம்பெனியில் தான் இரும்போட களிம்பு உள்ளே போகும், இரும்பு இருக்கிற மண் உள்ளே போகும். ஒரு கேட் வழியாக, வேறு கேட் வழியாக புது கார் வெளியே போகும். அவங்க சேலஞ்சு பண்ணுறாங்க, இந்த கம்பெனிக்குள்ளே நீ எந்த பொருளையும் கொண்டு வராத, மண்ணை கொண்டு வா, அந்த களிம்பை மட்டும் கொண்டு வா, நான் காராக கொடுக்குறேன். எல்லாமே அந்த ஒரு ஃபோர்டு ஃபேக்ட்ரியினுடைய மதிப்பு எத்தனையோ கோடி டாலர்னு சொன்னாங்க. அதை விட பெரிய வேலையை ஒரு உயிர் இனத்தினுடைய அணு செய்கிறதான். ஒரு செல் செய்கிற வேலையை விட கம்மியாக தான் ஃபோர்டு கம்பெனியில் உள்ள உலகத்திலே விலை உயர்ந்த கம்பெனி செய்தோம். ஆமேன். என்னையா அப்படி செய்துன்றீங்களா? அது குறித்த நேரத்தில் தன்னை போன்று ஒரு குட்டி போடும். ஃபோர்டு ஃபேக்ட்ரியால் போட தன்னை போன்றே ஒரு குட்டி போடும். தன்னை போன்றே. அதற்கு உயிர் இருக்கும், இதற்கு உயிர் இல்லை. ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்விலே நம்மை எல்லாம் தாயின் கருவிலே அந்த ஒரு அணுவாய் இருக்கும்போது, கரு உருவேற்படுவதற்கு முன்னே அப்படின்னார்னா செல்ல இருக்கும்போது தான், எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆவதற்கு முன்பதாகவே நம்மை பேரிட்டு அழைத்தவர். வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, மரித்திருக்கிற நம்மை உயிரோடு எழுப்பும் போது ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். He loved us in the beginning. He is continually loving us. He will also love us in the end. Hallelujah. The love that never ends. The love that never stops. His love doesn't stop to love his own. தன்னுடையவர்களை எப்பொழுதும் நேசிக்காமல் மறந்து விடுகிற, தனம் கொள்ளாதபடி ஒரு மாபெரும் அன்பை பெறுத்தவர் தான் நம் இயேசு. The love is here. The love was there. The love will be there tomorrow. It is there forever. Amen. He poured his love from the bottom to the top. நம்மை கீழிருந்து மேல் வரை, மேலிருந்து கீழ் வரை நம்மை அன்பால் நிரப்பினார். He loved us to the uttermost. ஆழங்களில் இருந்து நம்மை நேசித்தவர். Hallelujah. Amen. கைத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா?
உணவு பரிமாறுகிறார். இதை திருச்சபை ஆண்டவருடைய கடைசி ராபோஜனம் என்று சொல்கிறது. உணவு பரிமாற்றம், போஜனம் பண்ணின பின்பு, while they were eating their supper, when the supper was served, உணவு பரிமாறும் பொழுது இல்லை, உணவு நம்மளாக போட்டு சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்கும். பரிமாறப்படும் பொழுது சாப்பாடு கொஞ்சம் வச்சிங்க, குழம்பு கொஞ்சம் வச்சிங்க, எப்படி இருக்கும்? நம் ராஜா அவர்களுக்கு பரிமாறினார். அப்பத்தை எடுத்து பிட்டு வாங்கி பூசிங்க, இந்தா எடுத்துக்கோ யூதாஸ், இன்னொன்று எடுத்துக்கோ, இந்தா பிட்டு அவர்களுக்கு ஒரு பிடு பிட்டு இல்லை பிரதர், இது அவன்லாம் எவ்வளோ சாப்பிட்டான்னு எனக்கு தெரியல. என் ராஜா, உங்கள் ராஜா, உலகத்தின் ராஜா பிட்டு பிட்டு கொடுத்துருந்தார், வாங்கி புசிங்கள். ஆமேன். இப்பொழுது இயேசுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குங்க. ஜீசஸ் லாஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் ஹவரில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா சேலஞ்சு வருது. நம்ம கூட அப்படி தான், எக்ஸ்ட்ரா சேலஞ்சுன்றது எக்ஸ்ட்ராவே வரும். நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் கொசுறு கொடுப்பாங்க. என்னென்ன கொடுப்பாங்க? கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் நான் அண்ணன் கூட சொல்ல மாட்டேங்க, சிலர் புதினா கூட தருவாங்க இல்லை, சின்ன துண்டு இஞ்சி தருவாங்க. மீன் கடையில் மீன் வாங்கினா இந்த பைய தர, என்னங்க ஒரு மீன் வச்சுக்கோ, கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பிரச்சனையும் அப்படி தான். பிரச்சனைலாம் சால்வ் பண்ணும்போது அந்த பிரச்சனையும் ஒரு குட்டியை வச்சுருக்கோம், அந்த குட்டியும் சேர்த்து வரும். இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன சபார்டினேட் இருக்கும், அதுவும் வரும். இது மாபெரும் பிரச்சனை. he is going to face death on behalf of the whole world. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க ரெடி ஆயிட்டாரு. இது நாங்கள் யூதாஸு நல்லா தெளிவு புரிஞ்சுக்கணும். தேவ உலகத்துக்கும் தேவனுடைய ரூலிங் கீழே உள்ள உலகத்துக்கும் சாத்தானுடைய ரூலிங் கீழே உலகத்துக்கும் ஒரு கான்டாக்ட் பர்சன் வரப்போகிறான். உங்களுடைய பல்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஃபிலமெண்ட் இருக்கும். ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஆமாம், ஒரு ஆனோடு, ஒரு கேத்தோடு இருக்கும். இது நடுவில் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். இதுலேருந்து கரண்ட்டு பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், அது இங்கேருந்து அங்கே போகும்போது நடுவில் அந்த ஃபிலமெண்ட் வழியாக தான் கிராஸ் ஆகும். அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் நடுவில் நின்று மத்தியஸ்தம் பண்ணி இயேசுவை காட்டி கொடுக்க ஒருவன் அங்கே தேவை. அவன் அங்கே இருக்கிறான், அவன் அங்கே வந்துட்டான். அவன் அந்த ரிஸ்க் எடுக்க போகிறான். எவ்வளோக்கு எடுக்க போகிறான்? வெறும் 30 வெள்ளி காசுக்கு எடுக்க போகிறான். சொல்கிறாங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குன்னு. உடனே கோடிக்கணக்கான ஆசை இல்லை பிரதர், 30 காசு கூட ஆசை தான். ஜோசஃபோட அண்ணன் தம்பிங்க எத்தனை காசுக்கு விற்றாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? 20 வெள்ளி. அவங்க 20 காசுக்கு விற்றாங்க. இவர் எத்தனைக்கு விற்றாங்க? 30. பண ஆசை எதில் கூட போயிடும்? 1 காசுக்கு போயிடும், 2 காசுக்கு போயிடும். போகிறார். யூதாஸ் காரியத்தை சைட் பை சைடு ஜான் நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறாரு. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. என்னென்னலாம் நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி இயேசு பஸ்கா பண்டி இருக்கும்போது உலகத்தில் இந்த இஸ்ரேலில் என்ன நடந்துருக்குது? எல்லாரும் இஸ்ரேலில் இருக்கிறவங்களாம் எங்கே வந்துட்டாங்க? எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? இஸ்ரேல்ன்றது நாடு, எருசலேம் என்பது சிட்டி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் சென்னை சிட்டிக்கு வந்துட்டா கதை. எல்லாம் எங்கே வந்துட்டாங்க? சிட்டியில் இருக்கிறாங்க. வந்துருக்குறாங்களா? முன்னாடி 1 வாரமாக வந்துட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி நைட் என்ன நடக்கும்? நாளைக்கு சாயந்தரம் வெட்ட போகிற ஆடை நல்லா சாப்பாடுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒன்று ஆமாம், ரெடியாக இருப்பாங்க, ஆயத்தமாக இருப்பாங்க. ஓகே, ஆலயத்துக்கு போகிறவங்க போவாங்க, எல்லாம் வருவாங்க. ஜீசஸ் இன்றைக்கி பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாரு. இன்னொரு டீம் ஆயத்தமாக இருக்குதுங்க. இந்த அண்ணா, காய்பா, பரிசேயர், சதிசேயர், வேத பராகர், ஏரோதியர், இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னாடியும் கூட்டினதில்லை, இனி கூட போகிறதில்ல. ஒரே ஒன்றுத்துக்காக கூடுது, இயேசுவை சாவடிக்கணும். காமன் எதிரி. மற்றபடி அவனுங்களை நீங்கள் தனியாக 2 பேர் விட்டாலும் ஒருத்தன் வெட்டின்னு செத்துருவான். இன்றைக்கி கூட்டணி அமைகிறது. அண்ணா, காய்பா என்கிற பிரதான ஆசாரியர் தலைமையில். எந்த ஆடு நல்லா இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய இவனுங்க யாரை கொலை செய்யலான்னு இயேசுவை கொலை செய்யும்படி தேடுகிறார்கள். அது ஒரு சைடு நடக்குது. அங்கே ஒரு தூது போகிறான் யூதாஸ். எல்லாமே இயேசுக்கு தெரிகிறது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். இப்போ இங்கே இது நடக்குது. இஸ்ரேல் ஃபுல்லாக ஜனங்க எருசலேம் நோக்கி வராங்க. எருசலேம் இருக்கிற ஜனங்க அந்த ஆடு ரெடி பண்ணுகிறாங்க. அண்ணாவும் காய்பாவும் இயேசுவை கொலை செய்ய ரெடி பண்ணுறாங்க. யூதாஸ் காரியத் பேரம் பேசிட்டு இங்கேயும் சாப்பிட்டுங்கிறான். 2 அகம் பண்ணுகிறான். இங்கேயும் இருக்கணும், அவன் அங்கேயும் இருக்கணும். அங்கே போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணும், ஜீசஸ் கிட்ட வந்தால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரணும். 2 அகம் பண்ணுறான். பரலோகத்துலேருந்து ஒரு டிக்ளரேஷன் லெட்டர் வருது. ஜீசஸ்
இன்னும் சில மினிட்டில் உங்கள் உயிர் போக போதுங்க. நீங்கள் மக்களுக்காக சாக போகிறீங்க. உங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாரு, என் சொத்து ஃபுல்லாக என் மகனுக்கு தான் சொல்லி இருக்கிறார் என்பது தான் இது. பிதா தம்முடைய கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனத்தில் வந்ததையும் தேவனத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்தார். பரலோகத்திலேருந்து இமெயில் வந்துச்சா, நீமெயில் வந்துச்சா, லெட்டர் வந்துச்சா, என்ன வந்துச்சு, எஸ்எம்எஸ் வந்துச்சு தெரியல. பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். சூரியனை பார்த்து சொல்லுங்கள், சூரியனை பிதாவாகிய தேவன் இயேசு கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இந்திய பெருங்கடலை தேவன் யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? இயேசு கையில். இந்த பூமியை தேவன் யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? இயேசு கையில். உங்களை என்ன யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? இயேசு கையில். ஆனால் இயேசுவையே ஒருத்தன் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க போகிறான் 30 வெள்ளி காசுக்கு. ஆமென். இப்போ புரிஞ்சுக்கணும், இயேசுவை விற்க முடியுமா? இயேசுவை விற்க முடியுமா? முடியாது. ஆனால் விற்றானே, ஏன் விற்றான்? தெளிவாக புரிஞ்சுங்க. இயேசு விற்கிறான அவனை நேசிக்கிறார். யாரை நேசிக்கிறாரு? விற்கிறவனை நேசிக்கிறார். விற்கிறவனை ஒன்றும் பண்ணல. சாப்பாடு கொடுக்கும் போதே ஒரே அடி ஃப்ளாட் பண்ணிருக்கலாம். இல்லை பேதுரு கையில் சொல்லியிருந்தா கூட போதும். அவர் கத்தி வச்சுட்டே தெரிஞ்சார். பேதுரு கையில். பேதுரு யூதாஸ் இப்படி ஒரு பிளானில் இருக்கிறான்னா அவர் முடிச்சுட்டுருப்பார். யூதாஸ் வந்து எருசலேம்லேருந்து வந்தான். அவனுக்கு சண்டை தெரியுமான்னு தெரியாது. பேதுரு வந்து மீன்கார், காலி பண்ணிட்டுருப்பார், கோபக்கார். சொல்லலை. ஏன்னா அவரை காட்டி குடித்து சாகும்போது கூட அவனை நேசிக்கிறார். ஒரு தாயோ ஒரு தந்தையோ தான் பிள்ளைகளை அவங்க எவ்வளோதான் துரோகம் அழித்தாலும் நேசிக்கிறது போல இயேசு கடைசி வரைக்கும் அவனுக்கு தேவனாகவே இருந்து அவனை நேசித்தார். ஆமென். அவனுக்கும் லெசனுங்க, 12 பேருக்கும் லெசன். தன் வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து தன் அறையிலே கட்டி கொண்டு, சீலை என்றால் ஒரு டவல் எடுத்துகிட்டு இடுப்பில் கட்டிக்கிட்டார். குளிக்க போகிற ட்ரெஸ்ஸில் பாத்திரத்திலே தண்ணீர் வாழ்த்து சீஷருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் துவங்கினார். காலெல்லாம் என்ன பண்ணுறாரு? நல்லா சோப் போட்டு கழுவி கால்களை துடைக்கிறார். 12 பேர் உட்காருங்க, நான் உங்களுக்கு தலைக்கு ஊற்றி விட்றேன், திரும்பி ஞானஸ்தானம் கொடுக்குறேன், இப்படிலாம் சொல்லலாம். எதை கழுவுறாரு? கால்கள். இதை எதை குறிக்கிறது என்றால், ஹோல் பாடியிலே கொஞ்சம் அசுத்தமாக இருக்கிற ஒரு பொருளாக கருதப்படுகிறது காலுங்க. ஆனால் அசுத்தமாக இருக்கிறது கால் இல்லை, நம்முடைய வாய் தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகள்லாம் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஆர்கானிசம்லாம் அங்கே தான் இருக்குது. காலில் ஒன்றும் இல்லை. ஆனாலும் கால் வந்து எல்லாத்தையும் மேற்கொள்ளுது. எதையும் மிதிச்சுட்டு தைரியமாக வந்துடுது. முள் குத்துனா கூட ஒன்றும் ஆகாது. எந்த கிருமியும் மெசிக்கிறோம், கொசுவை கூட மெரிச்சிடுவோம், கரப்பாம்பூச்சை கூட மெரிச்சிடுவோம், தேலை கூட மெரிச்சிடுவோம், பாம்பை கூட மெரிச்சிடுவோம். அதனால் கால் அசுத்தமாக இருக்கிறது போல் ஒரு தாட் நம்ம எல்லாருக்குள்ள. ஆனால் ஜீசஸ் என்ன சொல்ல வராரு பாருங்க, அவர்கள் கால்களை கழுவுகிறார். ஹோல் பாடி நீ சுத்தமாயிட்ட, உன் கால் சுத்தமாகணும். ஏன்னா நீ இப்போ ஆக்டிவேட் ஆக போகிற, நீ இப்போ புறப்பட போகிற. ஒரு காரோட 4 வீலை க்ளீன் பண்ணி க்ரீஸ் போடுற கதை, ஒரு சைக்கிளோட ரிம்மெல்லாம் க்ளீன் பண்ணி ஓவராலிங் பண்ணுற கதை. ஏன்? லாங் ஜேர்னி எடுக்க போகுது. இந்த வண்டி எங்கே போகுது? ரொம்ப தூரம் போகுது. அதனால் ஓவராலிங் பண்ணுறது போல் அந்த கால்களை கழுவி அவர்களுடைய தன் கட்டியிருந்த சீலையினால் அவைகளை துடைக்கிறார், க்ளீன் பண்ணுறாருங்க. நல்ல ஸ்மெல்லே வராது. நான் கூட கார் க்ளீன் பண்ணியிருப்பேன், பைக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன், சைக்கிள் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கீழே உட்காந்து மூட்டி போட்டு அந்த டயரை க்ளீன் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லே வராது. டயர் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வேறு துணி வச்சுருப்போம், காரை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு துணி வச்சுருப்போம், காரோட மேட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு துணி வச்சுருப்போம், கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு துணி வச்சுருப்போம். இந்த ராஜா தான் முகம் துடைக்கிற துணியில் அவனுங்க காலை துடைக்கிறார், புது துணியில். அதில் ஆமென். பேதுரு அவங்க அண்ணன் அந்திரேயா வந்து யோவானோட டிசைபிள்ஸ், யோவான்ஸ் தானே. யோவான் பற்றி சொல்லணும்னா தி ஜெலாட்ஸ் அப்படின்ற ஒரு டீம் இருக்குங்க. அவங்க வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமானவங்க. மக்கபேயர் காலத்திலேருந்து யுத்தத்துலேருந்து ஜெயித்து வந்து ரோமர்களோட ஒரு டீம் ஒன்று சேர்ந்துருது. அந்த டீம் ரோமர்கள் கூட சேர்ந்துட்டு பணம் கொடுக்கல் வாங்கல சேர்ந்துறது தான் அந்த பரிசெயர்லாம். இந்த பரிசெயர் அங்கே போயிட்டு ஆட்சியிலையும் இருக்கிறான், சர்ச் ஆலயத்துலேயும் இருக்கிறான். அவங்க 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 பேசினாங்கன்னா ரோமர்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இங்கேயும் இருப்பாங்க, அப்படி இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பியூரிஃபைட் குரூப் இவங்க தான் கும்ராம் குகைகளிலிருந்து
செத்து போனாங்களே அந்த டீம், வேதத்துக்காக வேதத்தை மறைத்து வைத்து உயிரை கொடுத்தாங்களே அந்த டீமுங்க. அந்த கூட்டத்தில் இருந்து வந்த யோவான் ஸ்நானகன் வந்து சின்ன பொழுதுலேயே வனாந்தரத்துக்கு போயிட்டார். நம்ம படிச்சிருக்கோம், உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த பரிசுத்தமான கூட்டம் வனாந்தரத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எருசலேம் தேவாலயத்தில் யார் இல்லை, ஆண்டவர் இல்லை, நாங்கள் வனாந்தரத்திலே ஆண்டவரை வணங்கிக்கிறோன்னு போயிட்டாங்க. அங்கே போனவர் தான் இவர். அங்கே சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு புளியெலாம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு ட்ரைனிங். வெட்டுக்கிளி சாப்பிட்லாம், காட்டுத்தேனு சாப்பிட்லாம், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த வனாந்திரங்களில் பழம் அதெல்லாம் பெருசாக இல்லை. அதை சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறான். அவனும் 33 ஆண்டுகளுக்கு மேலே அவனும் ஊழியம் செய்து விட்டான். அவனிடம் இருந்து வந்த அந்திரேயா கூட தெரியுது, யோவான் கூட கால கழுவிலேயே, யோவான் கூட தான் போட்டுக்கொண்டு ஒட்டக மயிரினால் நம்மை துடைக்கவில்லையே, இது என்ன வித்தியாசம்? அண்ணனும் தம்பியை நினச்சிருப்பாங்க. பேதுருக்கு டேர்ன் வந்ததும் பேதுரு சொல்லிட்டாரு, ஆண்டவரே என் காலை நீங்கள் கழுவ வேணாம் ஆண்டவரே, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, புரிஞ்சுங்க, நான் ஆள் இல்லை, அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அப்படி தான் நினச்சிருக்கேன். ஆனால் இயேசு சொன்னார், நான் உன் காலை கழுவவில்லை என்றால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. What relationship Jesus had with Peter? What part did Jesus had? இல்லை, எந்த பங்கு இயேசுக்கு என்ன ஷேர் இருந்தது? இன்றைக்கி உலகம் ஷேர் மார்க்கெட்டில் போகுது. உங்களுக்கு எனக்கும் என்ன ஷேர் சார்? நான் 40%, அவர் 60%, சார் 555%, ஒரு பர்சன்ட்டில் 100 பேர் இருக்காங்க. இயேசுக்கு நமக்கு என்ன பங்கு? அன்பு. நம்முடைய அசுத்தங்களை தம் இரத்தத்தினால் அவர் கழுவுகிறார் என்று சொல்லுகிறாரே, அதுதான் பங்கு. இயேசுவின் இரத்தம் சொல்லுங்க, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த ஒரு வார்த்தைக்கு சரண்டர் ஆனாங்க. நான் உன் காலை கழுவலைனா எனக்கு உங்ககிட்ட ஷேர் இல்லை ஆண்டவரே, என் உடம்பு ஃபுல்லாக கழுவி 100% ஷேர் எடுத்துக்கோ. இயேசு அங்கே சொல்லுகிறார், மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுங்க, மூழ்கினவன் என்றால் the one who is baptized. இயேசு சொல்கிறார், நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, திரும்ப உன்னை ஞானஸ்தானம் கொடுக்க போல, உன் காலை மட்டும் என்ன பண்ணிக்க, கழுவிங்க. சும்மா நம்ம காலை அப்படி பார்த்துப்போம், காலை நம்ம கை வச்சு கழுவ மாட்டோம் தானே, நாமளே நம்ம காலை கை வச்சு கழுவ மாட்டோம். யாருன்னா காலை கழுவுறவங்க இங்கே இருக்கீங்களா? அப்படியே காலில் தண்ணி ஊற்றி எப்படி பண்ணுவோம், அவ்வளோதான், க்ளீன் பண்ணிட்டேன், கால் கழுவிட்டு வா, கழுவிட்டேன், சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்று. ஜீசஸ் அப்படி இல்லை, he really did. கால்களை கழுவினார். now you are clean. இப்பொழுது நீ சுத்தமாய் இருக்கிறாய். காலை கழுவிட்டுன்னா சொன்னார், நீ சுத்தமாய், நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். நீங்கள், he declares that we are clean. நம்மளை பார்த்து நீ நல்லா கால் கழுவிட்ட, நீ சுத்தமா இருக்கன்னு சொல்ல, நான் நல்லா கால் கழுவிட்ட, நீ சுத்தமா இருக்கிறாய். உன் அசுத்தங்களை நீக்கும்படியாக நான் எழும்பி வந்திருக்கிறேன், அதனால் நீ சுத்தமா இருக்கிறாய். உன் கால்களை நான் கழுவி விட்டிருக்கிறேன், நீ சுத்தமா இருக்கிறாய். என் ஊழியத்தை செய்ய நீ போகலாம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை தகுதிப்படுத்துகிறார், அவர்தான் நம்மை சுத்தப்படுத்துகிறார், அவர்தான் நம்மை அசுத்தத்திலிருந்து எடுக்கிறார். ஆமென். எத்தனை பேரோட காலை கழுவினார் ஜீசஸ்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எத்தனை பேர்? 12 பேர். மறந்துட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? 12 சீஷர்கள் ஏசிருக்காங்க. ஆனால் ஒருத்தனை மட்டும் சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாரும் சுத்தமல்லவர்கள் அல்ல. 100% ஒன்றும் சுத்தம் இங்கே இல்லை. இங்கே ஒரு நபர் எப்படி இருக்க போகிறாரு? அசுத்தமாக இருக்க போகிறார். அன்றைக்கி ஒரு கான்வகேஷன் நடந்துச்சு. அந்த கான்வகேஷனில் 100% கொடுத்தீங்களா? இல்லைங்க, ஒருத்தருக்கு தரல. ஏன்? அவர் ஒரு அசைன்மெண்ட் பண்ணல அப்படின்னா. ஒருத்தருக்கு தரல. ஏன்? ஒரு அசைன்மெண்ட் பண்ணதுக்கா நீங்கள் பண்ணல? ஒரு அசைன்மெண்ட்டும் பண்ணதில்லை இந்த படிக்கும்போது. அதனால் என்ன பண்ணல? ஆமாம், 100% அந்த கான்வகேஷனு கொடுக்கல அப்படின்றா. அப்போ நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல. ஒரு சின்ன மக்கள் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு தாட் வைக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்லனா யாரோ ஒருத்தங்க அசுத்தமாக இருக்கிறான். அன்னைக்குள்ள 11 பேரும் இந்த யூதாஸை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க. அவங்க ஏதோ இருக்கிறாங்க, ஏசு எல்லாம் பார்த்துப்பார். இன்றைக்கி நம்ம நல்லா யோசிக்கிறோம் நம்ம நினைக்கிறோமா? நம்மளோட அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். பேதுரு படிப்பறிவு இல்லாதவர்னு யாராவது அவரை பேச ரெடியாக இருந்தீங்கன்னா, பேதுருவோட நிழல் பட்டு ஜனங்க சுகமாக இருக்காங்க. நம்மளை எந்த பைபிள் காலேஜும் அவர் முன்னாடி நிற்க முடியாது. அவருடைய ஃபஸ்ட்டு மெசேஜ் 3000 பேர் வச்சுக்கப்பட்டாங்க. வச்சுக்கலாமா? உலகத்தில் உள்ள பெரிய பைபிள் காலேஜ்லேருந்து ஒருத்தர் வரட்டும், பேதுரு எழுந்து வரட்டும்,
அவங்க நம்மளோட சூப்பர் தான். அவங்களே அங்கே இயேசு சொல்கிறது புரியாமல் அமர்ந்துருந்தாங்கன்னா, இன்றைக்கும் ஊழியத்தில் இயேசுன்னா சொல்கிறாருன்னே புரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு போகிறவங்க தான் நம்ம இருக்கிறோம். ஏன் காலை கழுவாதீங்க, நேற்று சொன்னோம், இன்றைக்கி என்னை மொத்தமாக கழுவுங்க, அவர் கழுவ மாட்டேன்றாரு இல்லை. அப்புறம் டக்குன்னு கத்தி தூக்கிட்டு வந்துடும். ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்தவர் எங்கேருந்து எங்கே கத்தி வச்சுருந்தாரு எனக்கு தெரியவே இல்லைங்க. அதுவும் காட்டி கொடுக்குற நேரத்தில் எடுத்துன்னு வந்திருக்காரு. சண்டை வரும்னு எடுத்துகிட்டு வந்தாரா என்ன தெரியல. நம்மளும் அவனுடைய உலகத்தில் உள்ள பழசெல்லாம் எடுத்துன்னு வரோம். நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு ஊழியத்து நடுவில் என்ன பண்ணுறோம், ஒரே போடு ஒன்று போடுறோம். ஆமென். எல்லாரும் சுத்தம் அல்ல என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். 2 வேர்டு, மாஸ்டர் அண்ட் லார்ட். யாராவது இயேசு கிறிஸ்து ஆண்டவரா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க. ஆம், அதை இயேசுவே சொல்லங்க. அவர் எங்க சொல்லியிருக்காரு, என்ன ஆண்டவர்னு கூப்பிடுங்கண்ணா சொல்லிட்டார். என்ன என்னன்னு சொல்கிறீங்க, ஆண்டவர். உங்கள் ஆண்டவர் பேர் என்ன பேருங்க, இயேசு. இயேசு என்கிற ஆண்டவர். ஆண்டவர் மட்டுமல்ல, போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள். நான் சொல்கிறோம் போதகர், என்னுடைய டீச்சர், என்னுடைய ரபாய், என்னுடைய குரு. கொஞ்சம் புரிஞ்சுங்க, டீச்சர்ன்ற வரைக்கும் அர்த்தம் வேற, போதகர்ன்ற வரைக்கும் அர்த்தம் வேற. குருன்னும் போது பெரிய அர்த்தம் போதா சின்ன அர்த்தமா, பெரிய அர்த்தம். ஐயா சொல்லிட்டு அது ரொம்ப பெரிய அர்த்தம். நீங்கள் தான் எங்கள் குரு, நீ தான் எங்கள் குரு சாமி, இயேசு சாமி தான் எங்கள் குரு சுவாமி. பெரிய அர்த்தம் போயிடுச்சு. ஓனர் மாதிரி ஆயிட்டார். இவர் தான் எங்கள் மாஸ்டர், இவர் தான் எங்கள் குரு, இவர் தான் எங்கள் குரு தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை குரு என்று சொல்கிறீர்கள், நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்லுவது சரிதான். எங்க குரு தானே உட்காந்துருப்பாரு, அவர் காலை தானே எல்லாரும் கால் தண்ணி ஊற்றி கழணும். இங்கே குரு எங்கே உட்காந்து சொல்கிறாரு, 12 பேர் சேரில் உட்காந்துக்கிறான், இவர் தரையில் உட்காந்து சொல்லுகிறார். என் ராஜ்யத்தின் அடித்தளமே கீழ்ப்படிதலும் அன்பும் தான் என்பதை அவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஜீசஸ் அந்த 12 பேரோட காலை கழுவிட்டு ஏஞ்சிட்டாரு. ஊழியம் செய்கிற நம்ம ஏஞ்சிக்க முடியுமான்னு கூட தெரில. அங்கேயே தான் உட்காந்துக்கிற நிலையில் உட்காந்தா தான் ஊழியம் செய்ய முடியுதுங்க. அப்படி எழுந்து நம்ம மேலே உட்காந்து இந்த 12 பேரை கீழே உட்கார வைக்கலான்னு பார்த்தா ஊழியம் டக்குன்னு உடைந்து போகிறது. இயேசு சொல்லுகிறார் இதுதான். இப்போ நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவுங்கள். யூ ஹாவ் டு நோ தேர் வீக்னஸ். நான் தான் சொன்னேன், காரோட டயரை ரிம்மு க்ளீன் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் வரல. கார் மேலே க்ளீன் பண்ணும்போது அழுக்கு இருக்கும், ஆனால் அந்த கெட்ட ஸ்மெல்லும் வராது. கார் உள்ளே க்ளீன் பண்ணும்போது ஒன்றும் கெட்ட, ஆனால் டயர் க்ளீன் பண்ணும்போது வருகிறது போல் ஒவ்வொரு மனிதனும், உன்னை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிற மனிதனும், என் திருச்சபையே உன்னை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய கால்களை கழுவ வேண்டிய நிலை வந்தால் அவனுடைய வீக்னஸ் உன் கண்ணுக்கு தெரியும், அவனோட பலவீனம் உன் கண்ணுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பலவீனங்கள் நீக்கி அவனை சரி செய்வது தான் என் ஊழியம், நான் உனக்கு கொடுக்குற ஊழியம் என்று சொன்னார். நான் சும்மா யோசிச்சு பார்க்குறேன், மத்தேயு கூப்பிட்டு இந்த பேதுரோட காலை கழுவுனா மத்தேயு கழுவினே சொல்லியிருப்பான், சாமி இவன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே மீன் பிடி தொழிலை விட்டு வந்தான், இப்போ கூட மீன் வாசனை இவன் மேலே வருதுன்னு சொல்லியிருக்கலாம். சரி, பேதுரு நீ மத்தேயுக்கு கால் கழுவுனா பேதுரு மத்தேயு காலை கழுவினே சொல்லியிருப்பார், ஆண்டவரே இவன் மேலே பார்த்தா ரோமர்கள் வாசனை வருது, ரத்த வாடை வருது, எத்தனையோ பேரை வரிக்காக என்ன பண்ணியிருக்கான், கொன்றிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. யா, we can detect the problems of others, but we are there to clean and protect each other. ஆமென். ஒருவனும் பெரியவன் அல்ல, தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நானே 12 சீஷருடைய கால்களை கழுவினேன் என்றால், இதுக்கு பின்னாடி 12 பேருக்கு பின்னாடி வரவங்க யாரும் பெரியவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எஸ், இதை செய்ய வேண்டும். பி ஹம்பிள், பி பொலைட். நான் அண்ணெல்லாம் ஒரு முறை ஒரு ஆந்திராவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம் இல்லை. அப்போ அந்த திருவிருந்தில் நம்மளெல்லாம் கூப்பிட்டு போய் நிறைய பேரோட காலெல்லாம் கழுவ விட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் தான் நான் தெரில. கால் கழுவி திருவிருந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும். யோசிச்சு பார்க்குறேன், ஒரு மாதமும் கால்களை கழுவுகிறது. அது ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு செஷனாக இருந்தது. குட், கர்த்தர் நம்மையும் அதில் நடத்துவாராக. ஆனால் இதை புரிஞ்சுங்க, we are humble, we should be humble. இன்றைக்கி நிறைய ராங் ரோல் மாடல்ஸ்லாம் உலகத்தில் வரலாம். ஓ ஊழியம் பண்ணமா, இன்னும் ஸ்டைலாக இருக்கணும், இன்னும் நல்லா பந்தாவாக இருக்கணும், ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஜீசஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணி காட்டல, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணவும் மாட்டார், அப்படி பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டார்.
தாழ்மை என் ஊழியத்தின் அடித்தளம் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். நமக்குள்ளே எப்போ நான் பெருமை வந்துச்சுன்னா, மேட்டிமை வந்துச்சுன்னா, நம்ம தான் ஒஸ்தின்னு எண்ணம் வந்துச்சுன்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்தை கட்டாயமாக எடுத்து படித்து பார்க்க வேண்டும். நமக்குள் வந்த மேட்டிமையை கலைத்து விட்டு நமக்குள் தாழ்மைக்கு நாம் வழிவகுக்க வேண்டும். அதை வெல்கம் பண்ணணும். He is going to declare that Judas Iscariot is going to be the betrayer. என்னை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்பதை இயேசு சொல்லுகிறார். அவன் யாருன்னு சொல்லிட்டாரு? தன் குதிங்காலை என் மீது தூக்கினான். இப்போ புரிஞ்சுங்க, ஜீசஸ் தரையில் உட்காந்துட்டு எல்லாரோட காலை கழுவிட்டுக்கிறாரு. ஆனால் யூதாஸ் மட்டும் என்ன பண்ணிட்டான்? இப்படி இழுத்தானா என்னான்னு தெரில. அவரோட முகத்துக்கிட்ட அந்த கால் பட்டுருச்சு. பாருங்க, அவன் என்னுடனே அப்பம் பூசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். He lifted up his heel against me. heel எதுக்குங்க? எத்தனை பேர் கரப்பாம்பூச்சி காலில் நசுக்கியிருக்கீங்க? ரைட், மீதி பேர் நசுக்குது இல்லையா? சரி, பாம்பு நசுக்கியிருக்கீங்க? இல்லை. காலில் பாம்பு நசுக்கியிருக்கியம்மா? வாவ், கர்த்தர் இவங்களை ஆஸ்வதிக்கணும். வண்டர்ஃபுல். நான் காலில் பாம்பு நசுக்கினது இல்லைப்பா. கற்பாம்பூச்சி அந்த மாதிரி எதுனா, அது கூட எப்படி அது ஓடும்போது அப்படின்னா மாட்டிக்கிச்சு. மற்றபடி அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்கில்லு கிடையாது. நம்ம எந்த பார்ட் ஆஃப் த லெக் வச்சு நசுக்குவீங்க? கட்டை வரல வச்சு, சிண்டு வரல வச்சு, இப்படி ஃபுட்பால் ஒதுக்கிற மாதிரி ஒதுச்சு. எப்படி ஒதுப்பீங்க? குதிங்கால் அப்படி வச்சுப்போம். என்ன பண்ணுவேன்? நசுக்குவேன். உன்னை என்ன பண்ணுவேன்? இப்படி எப்படி ப்ரெஸ் பண்ணுவோம். யூதாஸ் இஸ்காரியோத் ஜீசஸ் முன்னாடி வந்து குதிங்கால காட்டுறான். நான் பண்ணிடுவேன், நசுக்கிடுவேன். ஆமென். இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? அப்படியே ஆதியாகமம் வந்துருங்க பார்க்கலாம். மூன்றாம் அதிகாரம் வந்துருங்க. எடுத்துட்டீங்களா? சர்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த கேர்ஸை பார்ப்போம். 15ஆம் வசனம், ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆதியாகமம் 3:15. இது சாத்தானை ஆப்போனண்ட்டை நிற்க வச்சார். God declared war against சாத்தான். அவன் மேலே என்ன மிசைல் அட்டாக் வரும்னு கூட சொல்லிட்டார். எந்த விதமான அட்டாக் அவனுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டார். ரைட்டா? தூரம் போய் நில்ற, எட்டத்தில் நில்றா, போடாங்க, நின்ட்டான். ரைட்டா? அம்மா ஏவாள் இந்த சைடு போ. 2 பேர் ஆப்போனண்ட்டாக நிற்கிறாங்க. கரெக்டா? இந்த சைடு யார் நிற்கிறான்? சாத்தான். இந்த சைடு யார் நிற்கிறா? ஏவாள். ரைட்டா? ஏவாள் கூட யார் நின்றுக்கிறார் சொல்லுங்க? ஆதாம் வீட்டுக்கார் கூட நிற்கிறார். நின்ட்டார். டிக்ளேர் பண்ணுறார், டேய் உனக்கும் ஆதாமுக்கு இல்லைடா, அந்த ஸ்திரீக்கும். யாருக்கு? ஸ்திரீக்கும். உங்களை யாராவது ஒருத்தர் கூட்டு பண்ணி வச்சு உனக்கும் அந்த லேடிக்கும் சண்டை அப்படின்னு சொன்னால் நம்ம சிரிப்போம். அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோமா? அதுவும் விஷயம் தெரிஞ்ச, சண்டை தெரிஞ்சவனாக இருந்தால், இவன் திருடன், இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, இவன் கூட மனுஷனில் யார் சண்டை போட்டாலும் அவன் ஜெயிச்சிருவான். தேவதூதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன், நட்சத்திரத்தில் 1/3 பங்கை வஞ்சித்து தன் பக்கம் இழுத்து கொண்டவன், அவனை பார்த்து சொல்ற, ரைட், டிக்ளேர் வார் அகெயின்ஸ்ட் யூ. உன் மேலே நான் பண்ண போகிற மிசைல் அட்டாக்கை மட்டும் பாட்டுக்க. உன் மேலே வர அட்டாக்கு அவளுடைய வித்து. அவன் சயின்ஸ் தெரிஞ்சவனா தான் பைத்தியம் பிடிச்சின்னு இருக்கும். இந்த பெண்ணுக்கு எதுங்க வித்து, இவளுக்கு எங்கே சீடு இருக்குது, அது ரெண்டும் காம்பினேஷன் ஆனால் தான் சீடு. சரி விடு, ஆண்டவர் தெரியாமல் போட்டார். நமக்கும் அவளுக்கும் சண்டை வரப்போகிறதும் இல்லை, அவள் ஜெயிக்க போகிறதும் இல்லை என்று நினைத்திருப்பான். ஆமேன். நமக்கு தெரியும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் வந்து சொன்னான் மரியாளை பார்த்து, மரியாளே, உன் மீது பரிசுத்தாவினுடைய நிழல் வரும், அப்பொழுது நீ கர்ப்பம் தரிப்பாய், உன்னிடத்தில் உண்டாயிருக்கிறது பரிசுத்தமாய் இருக்கும். சீடு உண்டாயிருச்சு. சாத்தான் இதை எப்படி எடுத்துட்டான்னு நமக்கு தெரில. ஆனால் பப்ளிக் வந்து என்னென்னமோ பேசி அதை கேட்டு மத்தேயு ரெக்கார்டர் எழுதுகிறாரு, யோசேப் வந்து மரியாள் அம்மாவை தள்ளிடலான்னு நினச்சாரான். சரி, பப்ளிக் ஆகுனா பிரச்சனையாகும், ஆனால் நல்ல பொண்ணு, நமக்கு தெரிஞ்சு இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, இருந்தாலும் என்ன பண்ணலாம், அவங்கள அப்படியே விட்டுறலான்னு பார்க்கும்போது தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி யோசேப்பின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்க மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, சந்தேகப்படாத, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பால், அவருக்கு என்னன்னு பேரிடு, ஏசு என்று. எல்லாமே டீட்டெயில் வந்துருச்சு. ஹி வாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர்.
மனதில் தான் நம்ம நிர்ணயிப்போம். அந்த மனதுக்குள்ளே வந்து நிர்ணயமே பண்ணிட்டு போயிட்டார் தேவதூதர். இனி குழப்பமே கிடையாது. ரைட். இப்போ சில வேர்ட்ஸ் மறந்துடாதீங்க. உனக்கும் ஸ்திரீக்கும், இந்த சைட் சாத்தான் கூட எது நின்றுக்கும்? சர்ப்பம். சர்ப்பத்தை தானே சாத்தான் யூஸ் பண்ணான். ரைட். இந்த பக்கம் ஏவா ஆதாம் நிற்கிறாங்க. இப்போ வித்துன்னு ஒன்று தேவை. அந்த அம்மாவுக்குன்னு ஒரு தனி சீடு வேணும். இது வரைக்கும் ஆண்டவருடைய ட்ரைனிங்கில், ஆண்டவரோட பிளஸ்ஸிங்கில் அது இல்லை. ஆதாம் ஏவாளும் சேர்ந்தா தான் வித்து வரும். ஆனால் இங்கே தனியாக சொல்லிட்டார், அவளுக்குன்னு தனி வித்து. ரைட், ஓகே. அது புரியாத ஒரு கான்செப்டாக இருந்தது. ஆனால் 4000 ஆண்டுகள் கழித்து இயேசு பிறக்கும்போது அவன் அங்கே இருக்கிறான், அவன் வித்து அங்கே இருக்கிறது, ஸ்திரீ அங்கே இருக்கிறாள், ஸ்திரீயின் வித்து வந்து விட்டது. அன்னைக்கு ஏவாள் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி மரியாள் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மரியாளுடைய வித்தாக இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஃபைட்டில் கடைசி என்ன வரணும்னு சொல்லிட்டாரு. இயேசு அவன் தலையை நசுக்கிடுவார். என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? இயேசு அவன் சாத்தான் தலையை நசுக்கிட போகிறார். இப்போ சண்டையில் சாத்தான் வந்து கவனிங்க, இயேசுவின் குதிங்காலை நசுக்க போகிறான். என்ன பண்ண போகிறான்? உங்கள் குதிங்கால் பாருங்க. எத்தனை பேருக்கு குதிங்கால் வலி இருக்கு? யாருக்கும் இல்லையா? ஹீல் பெயின் யாருக்கு இருக்கு? இருக்கா? குதிங்கால். அதுதான் நிறைய எம்சிஆர் ரப்பர் செப்பல்லாம் வந்திருக்கு. ஆமாம், இன்சோல்லாம் தனியாக இன்ஃபிட் அதெல்லாம் கொடுக்குறோம். நான் என்னத்தை நசுக்க போகிறான்? குதிங்கால். இந்த குதிங்கால் போனுக்கு ஒரு பேர் இருக்குது, கால்கேனியம்னு சொல்லுவாங்க. இது பேர் கால்கேனியம். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த போனு கீழே உள்ள சாஃப்ட் டிஷ்யூக்குள்ளே ஒரு ஸ்பர் மாதிரி ஒன்று வரும், எக்ஸ்ட்ரா போன் மாதிரி இருக்கும். தொட்டால் அப்படியே சுருக்கணும். சிலருக்கு தூங்கி எஞ்சதும் பயங்கரமாக வலிக்கும். அப்புறமா அப்படியே போக போக லேசாக கால் உணவு நடக்க சரியா. திரும்பி நைட்டு படுக்கும்போது வலிக்கும். காலையில் இருந்ததும் கால் தரையில் வைக்க முடியாது, வலிக்கும். குதிங்கால் ரொம்ப முக்கியம் பிரதர். ஆமேன். அந்த குதிங்காலோட கனெக்ட் பண்ணுற ஒரு டெண்டான் இருக்குது. அது வந்து அக்கிலஸ் டெண்டான்னு சொல்லுவாங்க. அந்த டெண்டான் வந்து கண்ட சதையோட கனெக்ட் ஆகுது. அந்த டெண்டானில் சின்ன வலி வந்தால் கூட நீங்கள் நிற்கவே முடியாது. அதனால் தான் யாரை அந்த காலத்து மிலிட்ரியில் கூட ஒரு மனுஷன் அடிக்கும்போது எங்கேயும் அடிக்க மாட்டாங்க. காலில் அந்த இடத்துல ஒரே அடி தான். இந்த காலில் ஒரு அடி, அந்த காலில் ஒரு அடி. அவன் ஏஞ்சிக்கவே மாட்டான். சாத்தானும் படாக்கில் அடி தான். நீ என்னை தலையில் அடிச்சிடு, நான் உன்னை எங்கே அடிச்சிடுறேன்? குதிங்காலில் அடிக்கிறேன். குதிங்காலில் எப்போனா அடிப்படும்போது இயேசுவை நினச்சிங்க. ஒருத்தன் காலை தூக்கி காட்டுறான், ஹலோ ஜீசஸ், என்ன திருவிருந்தெல்லாம் கொடுக்குற? உன் குதிங்கால் காலி இந்தா என்று காட்டுகிறோம். ஹீ இஸ் த ரிமைண்டிங் ஜீசஸ் அபவுட் சம்திங். திருச்சவே இயேசு முன்னாடி மரணம் வந்து இயேசுவை வாட்டி வதைத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் அவர் அப்படி அதை பார்த்து பயப்படவே இல்லை. ஆமென். சில கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுறாரு. அவங்க வந்து ஆண்டவரே நானா நானா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இயேசு அந்த துணிக்கையை தோய்த்து அவனிடத்தில் தருகிறார். அதை வாங்கி அவன் அதை வாங்கிக்கிறான். ஆனாலும் ஜனங்க புரிஞ்சு கொள்ளவில்லை. ஜீசஸ் வந்து ஜென்ட்லாக ரிமைண்ட் பண்ணுறார். ஆண்டவர் வந்து ஜென்ட்லாக ரிமைண்ட் பண்ணுவார். ஒரு கேள்வி, ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை புசிக்கும் போது ஆண்டவர் சாப்பிடாதேன்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? அறத்துக்கு என்ன? அப்போ ஆதாம் ஏவாள் சாப்பிடும்போது ஆண்டவர் எங்கே போயிருந்தார்? நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் குக்கர் வெடிச்சிச்சே, நீங்கள் தானே ஆன் பண்ணி விட்டு எங்கே போயிருந்தீங்க? குழவை திறந்துட்டு போயிட்டீங்களா? எங்கே போயிருந்தீங்க? நம்மலாம் பண்ணா மிஸ்டேக் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பண்ணா இல்லை. ஆண்டவர் காட் வாஸ் தேர். காட் வாஸ் கண்டினியூலி ரிமைண்டிங் ஹிம். இந்த விஷயத்தை படிக்கும்போது எனக்கு அந்த விஷயம் தோணுது. வேணாம், ஏவாள் வாங்காத, ஆதாம் வாங்காத, சாப்பிடாத, பிடிக்காத, வாயில் கடிக்காத, போடாதன்னு தான் சொல்லியிருந்தார். ஆண்டவர் கையை தட்டி விட்டு தான் அவன் சாப்பிட்ருப்பா. ஆமேன். ஆமாம், அந்த ரியாக்ஷன்லாம் வர்றதுக்குள்ளே ஆண்டவர் போயிட்டு திரும்பி வரும்போது தான் கூப்பிட்ருப்பார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரியாக்ஷன். ஆமேன். நம்மளும் ஒன்றும் ஆண்டவர் இல்லாத நேரத்தில் ஒன்றும் தப்பு பண்ணல. ஆண்டவர் சொல்ல தான் பண்ணுறோம். போ ஆண்டவரே, இன்னிலேருந்து நான் கிறிஸ்டினாவே இல்லை, நான் அந்த வழியில் போகிறேன், நான் பாவத்தில் விழுந்துட்டேன், ஆபத்தில் உன்னை கூப்பிட்டுருவேன், நீ வந்துடுவேன்னு தான் நினச்சாங்க. இதான் நடந்தது. அவர் சொல்ல எவ்வளோ சொல்ல மார்பில் சாய்ந்திருந்த சீஷன் கூட பண்ணுறார். ஒருத்தர் சைகை காட்டிக்கிறாங்க. யார் இது யார்? நான் துணிக்கையை தோய்த்து ஒருத்தன் கையில் கொடுக்குறேன், அவன் தான்.
இதை யார் கையில் கொடுக்குறோம் அவன் தான் எனக்கு காட்டி கொடுப்பான்றார் சொல்லிட்டு 12 பேர் தான் அதில் ஒருத்தன் கையில் கொடுக்குறாரு. மீதி 11 பேருக்கு அப்போ கூட சொன்னல, டே யூதாஸ் நீ தானாலும் யாரோ ஒருத்தர் சட்டையை பிடிச்சி தூக்கல. அவன் அந்த துணிக்கையை வாங்கி சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போடா யூதாஸ்னா அவன் கிளம்பி வர போகிறான். மீதி 11 பேர் விட்டாங்க. இப்போ புரிஞ்சுங்க, ஜீசஸ் பக்தி வைராக்கியத்தில் அந்த 12 பேரில் நான் ஒருத்தனா இருந்தேன்னு வைங்க, யூதாஸை சட்டை பிடிச்சி தூக்கியிருப்பேன்னு சொல்லாதீங்க. இயேசு தான் நமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார். இன்று வரைக்கும் நம்ம யாரும் இயேசுக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டினதே கிடையாது. கரெக்டாக இல்லையா? எப்போல்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஜீசஸை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், டைமுக்கு அவரை கூப்பிட்டுக்கலாம் என்கிற நினைப்பு தான் நமக்கு வருகிறது. த டெவில் என்டர்ட் இன்டு ஜூடாஸ் அண்ட் ஹீ வெண்ட். யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருக்கிறான். மாற்றி நினச்சிக்கிட்டாங்க. அவர் போயிருப்பார், நான் அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறேன், 30 வெள்ளி காசு வாங்கி கொள்ள போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பான். சீஷர்கள் தப்பாக நினச்சிட்டாங்க. அவன் காசு வச்சுருக்கான், போனதுனால இதை போகிறான் அதை வாங்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டான். ரா காலமாய் இருந்தது. இட் வாஸ் நைட். ஏற்கனவே நமக்கு தெரியும் இது பேர் ரா போஜனம். எப்போ சாப்பிட்றாரு? பஸ்காக்கு ஒரு நாள் முன்பதாக. அவன் புறப்பட்டு போய்விட்டான். மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார்னு ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவ்வளோ நேரம் ஊழியம் செய்தார், தாழ்மையான ஊழியனாக இருந்தார், இப்பொழுது மகிமைப்பட போகிறார். ஆமீன். பாடின்றி கிரீடம் இல்லைன்னு பைபிளில் சொல்லுவாங்க. பாடுபடப்பட தான் மகிமை. பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தான் க்ளோரி. கர்த்தருக்காக அடி வாங்க தான் க்ளோரி. கல்லடி வாங்கலாம், சொல்லடி வாங்கலாம், அவமானப்படலாம், கேவலப்படலாம், நிந்தை அனுபவிக்கலாம், நம்ம எல்லாரும் கேவலப்படுத்தலாம். மறந்துடாதீங்க, நாம் மகிமைக்குள் பிரவேசிக்கிறோம். ஆமீன். இந்த பூமியில் கிடைக்கிற பணம், பொருள், ஆஸ்தி, சொத்து, சுகம் எல்லாம் மகிமையில் கொண்டு சேர்க்காது. கிறிஸ்துக்காக படுகிற பாடுதான் மகிமையில். இவன் அந்த காசை எடுத்துகிட்டு போய் இவன் அங்கே புறப்பட்டு போய் 30 வெள்ளி காசு வாங்குகிறான். ஜீசஸை ட்ரேடிங் பண்ணுறான், ஜீசஸை விற்கிறான், பொய்யா புறப்பட்டு போகிறான், காட்டி கொடுக்க பார்க்குறான். துரோகம் பண்ணும்பொழுதே இங்கே மகிமை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இயேசு என்ன பண்ண போகிறார்? மகிமைப்பட போகிறார். இயேசு மகிமைப்பட போகிறார். இயேசுவை பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்த போகிறார். இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். இப்போ வேர்டு மாற்றிட்டார். பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். மை சில்ட்ரன், மை சன்ஸ் அண்ட் மை டாட்டர்ஸ். சிலர் இயேசுவோட பெரியவங்க இருக்காங்க. பேதுருக்கு இயேசுவோட பெரிய வயசு. நீங்கள் தேடுவீர்கள், நான் உங்களுடன் இருப்பேன், நீங்களை தேடுவீர்கள், ஆனால் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் என்னிடத்துக்கு வரவே கூடாது. நான் யூதரிடத்தில் சொல்லுகிறது போல உங்களிடத்திலும் சொல்லுகிறேன். நான் போகிற இடத்தில் நீங்கள் வரவே முடியாது. உங்களுடைய எந்த சேட்டிலைட்டும் வர முடியாது. உங்களோட உயிர் அங்கே வர முடியாது. உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி அங்கே ட்ராவல் பண்ண முடியாது. இந்த பூமி சூரியன்கிட்ட வரவே முடியாது. பூமியில் உள்ள எந்த பொருளையும் சூரியன் பஸ்பமாக்கிறோம். என்ன வைக்கிறோம்? பஸ்பமாக்கிறோம். இரும்பு, கோல்டு எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் கூட நெருப்பில் உருகிடும் தானே. ஹை டெம்பரேச்சர் ஆக்க உருகிறோம். பூமிக்குரியது எதுவுமே சூரியனே தாண்டாதுன்னா எங்கெங்க பரலோகம் போகிறது? அதனால் பிள்ளைகளை நீங்கள் யார் அங்கே வர முடியாது. உனக்கு இப்போ ஒரு புதிய கட்டளையை கொடுக்குறேன், புது ரூட் போட்டு கொடுக்குறேன், புது வழியை தருகிறேன். இவ்வளவு நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ண என்னுடையதை உங்களுக்கு கொடுக்குறேன். அது என்ன தெரியுமா? அன்பு என்று சொல்லுகிறார். யூ நீட் டு லவ் ஈச் அதர். You are forced to love one another. This is my temple. This is my family. I am the head of the family. நான் இந்த குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் தான் இருந்தாக வேண்டும். You cannot travel longer distance to love without love. Amen. திருச்சபையுடைய வரலாறை எடுத்து படிச்சோம்னா எக்யூமெனிக்ஸ்னு ஒரு ஸ்டடி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்பாய் இருந்தாராம், தன் சீஷர்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்றார். அவருடைய திருச்சபை மறுபடியும் அன்பாய் எல்லா டினாமினேஷனும் ஒன்றா சேர வேண்டும் என்று எத்தனையோ சர்ச் ஃபாதர்ஸ் அவர்கள் எவ்வளோ பாடுபட்டு சபையை ஒன்றிணைக்க கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். பிரதர் சிஸ்டர், நீங்கள் நானும் பிரிவதை கர்த்தர் விரும்பவே மாட்டார். பிரிவு அவருக்கு பிடிக்காத ஒன்று. இணைக்க அவர் பட்ட பாடு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். தன் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எனக்கு பின்னே நீ வர வேண்டும் என்று விரும்புகிறாய பேதுரு, என் பாடுகள் வழியாய் உன்னால் வர கூடாது, முடியாது. நான் போன பாதையில் உன்னால் வர முடியாது. நான் உண்டாக்குகிற பாதையில் நீ வரலாம், நான் போகிற பாதையில் உன்னால் வர
சிலுவை பாடு உன்னால் பாட முடியாது. கெத்செமனே பாடு உன்னால் பாட முடியாது. நான் பட்டது போல அவமானம் உன்னால் பாட முடியாது. பட் ஸ்டில் மனித பவரோடு கூட பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உமக்காக ஜீவனை கொடுப்பேன். இயேசு சொன்னார், சிம்பிள் டெஸ்டே நீ பாஸ் பண்ண மாட்ட. நீ இயேசு கூட இருந்தவனா அப்படின்ற கேள்வியை நீ தாக்கு பிடிக்க மாட்ட. நீ எங்கேருந்து எனக்காக மறிக்க போகிற இல்லை? நீ அவர்களில் ஒருவன் தானவன் தான் கேட்பான். நான் அல்ல என்று சொல்லி 2 விஷயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். த சர்வன்ட்ஹுட், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற வழி, மகிமைப்படுகிற வழி. இயேசு கிறிஸ்து நம்மை ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படுத்தினார், மகிமைக்கென்று ஆயத்தம். ஊழியத்துக்கு என்கிற வழி தாழ்மை, மகிமைக்கு வழி பாடு. தாழ்மையாக இருந்தால் ஊழியம் செய்யலாம். குளோரியில் போனோன்னா கிறிஸ்துக்காக பாடுபட வேண்டும். கிறிஸ்து மகிமைக்குள் பிரவேசிக்கிறார். அவன் 30 காசுக்கு அங்கே காட்டி கொடுக்க போயிட்டான்ல, காசு அங்கே ட்ரேட் ஆனதுமே இங்கே இவர் பேசுகிறார், என்னை பிதா மகிமைப்படுத்து. மகனே மகளே, ஊழியத்துக்கு வந்திருக்கிறீர்களே, ஐயா நான் உலகத்தில் இருக்கும்போது ராஜா மாதிரி இருந்தேன், ராணி மாதிரி இருந்தேன், ஆண்டவர் ஏற்றுட்டு பிறகு வெறும் பாடு என்று சொல்கிறீர்களா? உங்களை மகிமைக்குள் நடத்துகிறார். திஸ் இஸ் த பாத் ஆஃப் க்ளோரி. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகிய மிகுந்த பலனை நம்மை மிகுந்த பலனுக்கு நேராக நடத்துகிறார். தாழ்மைப்பட போகிறோம், அவருக்காக பாடுபடவும் ஆயத்தப்பட போகிறோம். இயேசு வருகிறார். நாம் எழுதி நிற்க போகிறோம். அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே நான் தாழ்மைப்பட அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உமக்காக எத்தனை பாடு வந்தாலும் சகிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உமக்காக பாடு அனுபவிக்க, உமக்காக சகிக்க, உம் பாதம் அமர என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். இயேசுவின் அன்பு அது மாறாது. எத்தனை பேர் நாம் ஒத்துக்கொள்கிறோம்? உலகத்தில் பல அன்புகள் அது மறைந்து போகும். உலகத்தில் பல அன்புகள் அது மாயையாக விட்டு போய்விடும். ஆனால் இயேசுவின் அன்பு அது கடைசி வரைக்கும் மாறாத அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை நினைத்து ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிற, மகனே என் அன்பு அது என்றென்றைக்கும் மாறாத அன்பாக இருக்குது. ஆண்டவர் அன்பை நினைச்சு நாம் ஆண்டவர் நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே உங்கள் அன்புக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடலை பாடி நன்றி சொல்ல போகிறோம். அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த இதம் அதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. தாய் தந்தை அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். தாய் தந்தை அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். நல்ல பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். நல்ல பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. என் தேவனின் ஜீவ அன்பு.
இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த ஈகம் அதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. தகப்பனே, அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆவியானவரே அப்பா, யோவான் 13வது அதிகாரத்தில் அப்பா உம்முடைய அன்பை குறித்து அப்பா நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. நீர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்திருக்கிறீர் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் ஆவியானவரே அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் வருவீராக அப்பா. அப்பா, இந்த நேரத்தை அப்பா உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் பேசுங்க, எங்கள் மத்தியில் அப்பா நீங்கள் இடைப்படுங்கப்பா. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோவான் 13வது அதிகாரம் வசனம் 1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நம்ம இந்த அதிகாரத்தில் பார்த்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முடிவு பரியந்தம் நம் மீது அன்பு வைத்தார். இந்த உலகத்தை விட்டு அவர் பிதாவின் இடத்துல போகிற வேலை வந்த போதிலும் அந்த அன்பு மாறவில்லைன்றதை நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தில் தம்முடையவர்களிடத்தில் எப்படி முன்பு அன்பு வைத்தாரோ அதே அன்பு கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். அவருக்கு தெரியும் யூதாஸ் காரியத்தை தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று. ஆனால் அதே அன்பில் தான் ஆண்டவர் நிலைத்திருந்தார். அதே போல் பேதுரு 3 தடவை மறுதளிப்பார் என்று தெரியும். ஆனாலும் அதே அன்பில் தான் ஆண்டவர் நிலைத்திருந்தார். இன்றைக்கும் அதே அன்பினால தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்து வருகிறார். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு விலையேற பெற்றது என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பு எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த வேலையிலையும் நம்ம அவருடைய அன்பை நினைவு கூறலாம், அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை நம்ம பாவிகளாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் நம்மளை தேடி அவருடைய கிருபையினால் அவருடைய அன்பினால் நம்மை ரட்சித்தார் என்பதை நம்ம இந்த வேலையில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் அவருடைய கிருபை நிமித்தம் அவருடைய அன்பை நிமித்தம் தான் நம்மளை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் பல நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வேலையில் அந்த நன்மைகளெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய அன்புக்காக அவருடைய கிருபைக்காக நம்ம இந்த வேலையில் நம்ம நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வேலையில் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக அவர் நம்ம மீது எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தார் என்பதை இந்த வேலையில் நம்ம நினைவு கூர்ந்து நம்ம நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போம். என் தேவனின் ஜீவ அன்பு என் வாழ்வில் தீராதது. என் தேவனின் ஜீவ அன்பு அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த ஈகமதில் கிடைக்காதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது.
வாக்கவா ஓரி வாக்க வர வாக்கவா ஷவாக்கவா ஓரி பாபா பாபா ரபல பரபல வாக்கவா தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓரி தல போரி வாக்கவா ஓ ஷதுரி தியான தரதல போரி வாக்கவா கவா ஓரி கர வாக்கவா தகப்பனே அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா அப்பா நீர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்திருக்கிறீரப்பா அப்பா இந்நாள் வரையில் அப்பா உம்முடைய அன்பினால் அப்பா எங்களை நடத்தி வருகிறீரப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்க வாழ்க்கையில அப்பா எவ்வளவு நன்மைகளை நீங்க செய்திருக்கிறீங்க ராஜா அப்பா உம்முடைய அன்பு விலையேற பெற்றதப்பா உம்முடைய அன்பு அப்பா போதுமானதப்பா அப்பா ஆனாலும் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாம அப்பா நாங்க அப்பா உமக்கு விரோதமாய் அப்பா நாங்க இருந்தாலும் இன்றைக்கு தகப்பனே அப்பா உம்முடைய அன்பை நாங்க நினைவு கூறுகிறோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா அப்பா உம்மை போல எங்களை மாற்றுவீராக அப்பா உம்முடைய அன்பை அப்பா எங்க ஒவ்வொருவருக்குள்ள அப்பா நீங்க கட்டளையிடுவீராக அப்பா நீர் எப்படி அப்பா இருந்தீரோப்பா அதே அன்பை அப்பா இன்றைக்கு எங்களுக்குள்ள தருவீராக எங்க ஒவ்வொருவருக்குள்ள அப்பா உம்முடைய அன்பை ஐக்கியத்தை அப்பா எங்களுக்குள்ள கட்டளையிடுவீராக தகப்பனே அப்பா உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய இரக்கம் அப்பா உம்முடைய சமாதானம் தகப்பனே எங்க ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ராஜா அப்பா எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீர் தகப்பனே அப்பா உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்கிறது தகப்பனே அப்பா இன்னும் உமக்காக அப்பா உம்முடைய அப்பா அப்பா உம்முடைய அன்பை விட்டு அப்பா நாங்க பிரியாதபடிக்க அப்பா இன்னும் உம்மை நோக்கி பார்க்க அப்பா இன்னும் உம்மை நிலைத்திருக்க அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா அப்பா இந்த வேலையில அப்பா நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அப்பா இங்கிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் அப்பா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் உடைய அன்பினால் எங்க ஒவ்வொருவரையும் அப்பா நிறைப்பீராக உடைய அன்பினால் எங்க ஒவ்வொருவரையும் நடத்துவீராக அப்பா நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய அன்பு மாறாதது உடைய அன்பு விலையேற பெற்றது அப்பா உண்மை போல எங்களை மாற்றுங்க அப்பா எங்களை மாற்றி நீரப்பா முடிவு பரியந்தம்ப்பா நாங்களும் அப்பா உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க அப்பா உம்முடைய அன்பு எங்களோட நிலைத்திருக்க தகப்பன எங்களை கிருபை பாராட்டுவீராக அப்பா உம்முடைய அன்பினால் எங்களை வழி நடத்துங்கப்பா அப்பா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா யோவான் 13வது அதிகாரம் வசனங்கள் 34-35 நீங்கள் ஒருவரோடொருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு ஒரு புதிய கட்டளையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எப்படி நம் மீது அன்பாய் இருக்கிறாரோ அதே அன்பை நம் மற்றவர்களிடத்திலும் நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் மீது கொண்டுள்ள உறவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் உண்மையிலேயே நம் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறோமா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம் தேவனில் அன்பு கூறுகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் அவருடைய அன்பு நம் மீது கடந்து வரும்போதுதான் நம்மிடத்துல காணப்படுகிற எல்லா பயங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும், எல்லா சந்தேகங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். நம் மீது ஏதாவது மற்ற மனிதர்கள் நம் மீது குற்றப்படுத்தினால் கூட அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் வெளிவர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய அன்பினால நம்ம நிரப்பப்படும் போதுதான் நாம் மற்றவர்களோடு கூட நல்மனம் பொருந்த முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்கிறார். ஒரு விசையாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை குணமாக்க விரும்புகிறார். ஒருவேளை கடந்த காலத்துல நம்ம யார் மூலமாவது நம்ம காயப்பட்டிருந்தோம்னா, இல்ல நம்மளுடைய ஊழியத்துல கூட நம்ம ஒருவேளை நம்ம காயங்களை நம்ம கண்டிருக்கலாம், இல்ல மற்ற நபர்கள் மீது ஒரு கசப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை குணப்படுத்த விரும்புகிறார். இந்த வேளையில நம்ம அப்படியே முன்பாக நம்ம கடந்து வந்து நம்மளுடைய இருதயத்துல நம்ம கை
கைகளை வைத்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு உங்களுடைய விலையேறப்பட்ட அன்பை நீங்க எங்க இருதயத்துல ஊற்றுங்கப்பா. உங்க அன்பினால எங்களை நிரப்புங்க. நாங்க எத்தனையோ தடவை காயங்களை சந்தித்திருக்கோம் அப்பா. இதோ உங்களுடைய அன்பினால நாங்க நிரப்பப்படாதபடிக்கு எங்களிடத்துல ஏதாவது தடைகள் இருந்தா அதை நீங்க இப்பொழுதே நீக்கி போட்டு உங்க அன்பினால எங்களை புதுப்பித்து அப்பா உங்களுடைய அகாப்பே அன்பை நாங்க மற்றவர்களிடத்திலும் வெளிப்படுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் எத்தனையோ வேளையில மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். காரணம் உங்களுடைய அன்பு எங்களிடத்துல இல்லாததுனாலதான். இன்றைக்கு உங்களுடைய அன்பினால எங்களை நிரப்புங்கன்னு அவரிடத்துல நம்ம விட்டு கொடுப்போமா? பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே அப்பா. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசையாக எங்களுடைய இருதயங்களை உங்க அன்பினால நிரப்புங்கப்பா. இன்றைக்கு எல்லா வெறுமையை நீக்கி போடுங்கப்பா. உங்க அன்பினால நிரப்பப்படும் போது நாங்களும் உங்களுடைய அன்பை ஒருவரில் ஒருவர் ஆண்டவரே அப்பா நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களால முடியும் ஆண்டவரே. எங்களுடைய அன்பு அல்ல ஆண்டவரே, உங்களுடைய அன்பு மாத்திரமே எங்களை நிலைநிறுத்த முடியும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு தான் நேற்றும் என்றும் என்றும் மாறாதது அப்பா. கடைசி வரைக்கும் நீர் எங்கள் மீது கொண்ட அன்பு மாறவில்லையேப்பா. இன்றைக்கும் அதே அன்போடு எங்களை ஆண்டவரே உம்முடைய இரண்டு கரங்களை விரித்து அழைக்கும் எங்கள் தெய்வமே, இதோ உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில கூட ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்தது போல இந்த வேளையில கூட ஒருவேளை நாங்க யார் மூலமாக நாங்க காயப்பட்டு இருந்தா இன்றைக்கு நாங்கள் அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இனி நீர் எப்படி அன்பாய் இருந்தீரோ அதே போல நாங்கள் ஒருவரில் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அன்பாய் இருக்க போகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை புதிய கட்டளைகளை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம இரண்டு பேராய் நாம் நின்று கொள்ளலாம். இந்த வேளையில கூட உங்களுக்கு யார் மீதாவது ஏதாவது கசப்பு இருந்ததுன்னா அந்த மனிதர்கள் எதிர நிற்பது போல நீங்க நினைத்து கொள்ளுங்க. அவங்களிடத்துல நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்க, நல்மனம் பொருந்த போகிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்க வெளிப்படுத்த போறீங்க. 2 பேராய் நின்று கொண்டு இந்த தீர்க்க தரிசன செயலை நாம் செய்யலாம்.
இருக்கிற எல்லா காயங்களை கர்த்தர் நீர் மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. பிறரால் ஏற்பட்ட காயங்களை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை எங்கள் மூலமாக யாராவது காயப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய இருதயத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஆளுகை செய்யட்டும் சுவாமி. இந்த வேளையில ஆண்டவரே அப்பா, இதோ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அன்புல நாங்கள் நிலைத்திருக்க அப்பா, உங்களுடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் இன்றைக்கு நீர் மாற்றின கிருபைகளுக்காக நன்றி. நாம் அனைவரும் நம்ம ஒருமனப்பட்டு இந்த வார்த்தையை நம்ம சொல்வோம். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு உங்களுடைய அன்பை எங்களுடைய இருதயத்தில் ஊற்றினதற்காக நன்றி. நீர் எப்படி எங்களில் அன்பாய் இருக்கிறீரோ அதுபோல் நாங்களும் இனி ஒருவரிடத்தில் ஒருவர் நாங்கள் அன்பாய் இருக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.